வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனலில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வாழ்க வளத்துடன். வணக்கம் நேயர்களே. 26/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, தேய்பிறை திரையோதசி திதி, திருவோண நட்சத்திரம் அன்று. இன்றைக்கு திருவண்ணாமலையிலே அடிமுடி காணா அண்ணாமலையோனின் அந்த அடிமுடி தேடிய தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். மகா சிவராத்திரி என்ற நாள். இந்த நாளிலே நல்ல நேரமானது காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை, மதியம் 6:30 7:30 வரை கௌரி நல்ல நேரம், காலை 11:30 10:30 11:30 வரை கௌரி நல்ல நேரம் காலை. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1:30 குளிகை காலம் காலை 10:30 12 மணி நண்பகல் வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 மணியிலிருந்து 7:30 வரை. கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு 2 நாழிகை 41 வினாழி. சூரியன் உதயமாவது இன்று 6:29 இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம். கடகராசிக்குள்ள நமக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கிரகங்களின் நிலையில் பார்க்கும்போது குருவானவர் ரிஷபத்திலும், செவ்வாயானவர் மிதுனத்திலும், கன்னியிலே கேதுவும், சனி மற்றும் சூரியன் கும்பத்திலும், சுக்கிரன் புதன் ராகு மீனத்திலும் அமர்ந்திருக்க, சுக்கிரன் ராகு மீனத்திலே அமர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலை சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதும், சனி ஆட்சியில் அமர்வதும், இன்றைய நாளிலே திருவோண நட்சத்திரம் என்ற மகர ராசிக்குள்ளே சந்திரன் இருப்பதும் சிறப்பான அம்சங்களாக அமைகிறது. மேலும் இன்றைய நாளிலே சிறப்பான அம்சமாகிறது சிவராத்திரி. இன்றைக்கு ஒரு சுப முகூர்த்தமான நாள். நார்மலாக சொல்லுவோம், பயம் போக்குறதுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது இனம் புரியாத பயங்கள் இருக்கிறது, அதுலேருந்து எனக்கு வெளியே வரணும் அப்படின்னா என்ன கோயில் அப்படின்னு தேடும்போது திருப்பூர் சக்தி விநாயகர் கோவிலிலே அந்த பயம் போக்கும் அருமருந்தான விநாயகப் பெருமான் இருக்கிறார் என்ற தகவல் ஒரு நல்ல தகவலாக அமைகிறது. நம்ம எதையும் கேட்டதெல்லாம் நம்பிடுவோம், அப்படி நம்பினதெல்லாம் வெளியில் சொல்லிடுவோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதெல்லாம் அது பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் ட்ரூன்னு. ஆனால் அந்த காலத்திலே நாம் பார்ப்பதோ செய்வதோ நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் தான் பார்த்தது அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தது தான் பஞ்சாங்கம் என்ற அடிப்படையிலே கொடுக்கக்கூடிய பஞ்சாங்க பலன்கள். பஞ்சாங்க பலன்களிலே திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் அப்படிங்கிற 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதிலே இன்றைய நாள் புதன்கிழமை, புத பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இன்றைக்கு பச்சை காய்கறி வாங்குவது, வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். யாருன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பொருட்கள், உபகரணங்கள் எல்லாம் இன்றைக்கு வாங்கலாம். இல்லை அது சம்மந்தப்பட்ட கல்விகளுக்கான சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், பிடி ரிலேட்டட், ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கலாம். இன்றைய நாளில் நார்மலாக வாங்கக்கூடிய மளிகை சாமான் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இன்றைக்கி போட வேண்டாம். நார்மலாக மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்குகிற லிஸ்ட்டை இன்றைக்கி போடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கு திரையோதசி திதி அப்படின்னு 13வது திதி இருக்கும். அந்த திதி ரொம்ப நாளாக நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி மங்களகரமான காரியங்களாக இருந்த விஷயங்களெல்லாம் செய்யலாம். ஆபரணங்கள், வாகன பயிற்சி, எழுத்து பயிற்சி சொல்லுதல், இதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சிவராத்திரி சேர்ந்திருக்கு. வெளி பயணங்கள் எதனா மேற்கொள்ளணும், அந்த திரையோதசி திதி ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எதிர்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் நீக்கக்கூடியது, ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ரிஷப மற்றும் கும்பராசிக்கு திதிசூன்ய ராசி, அதனாலே சிவனை வழிபட இந்த திதிசூன்ய அந்த விஷயம் அவங்கள்ட்ட நீங்கிவிடும்.
இன்றைக்கு உபரியாக இருக்கிறது சதுர்த்தசி திதின்னு சொல்லுவாங்க. சதுர்த்தசி திதியில் நார்மலாக அந்த பல்லெல்லாம் கட்டிக்கிற ரூட் கெனால்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் செய்யக்கூடிய நாள் இன்றைக்கு. உடம்புக்கு எதனா முடியல தைலம் தேய்ச்சிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி செய்யலாம். யாத்திரை போகலாம். புதுசாக எதனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணுன்னா இன்றைக்கி வாங்கலாம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம்னு கோண ராசிகள்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய திதி சூன்ய டே இன்னைக்கு. பைரவரை வழிபடுவதனாலே இந்த திதி சூன்யத்திலேருந்து தப்பித்து கொள்ளலாம். இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறோம். திருவோண நட்சத்திரம் நட்சத்திரத்திலே 27 நட்சத்திரத்தில் 22வது நட்சத்திரம். ரொம்ப நல்ல நட்சத்திரம். ருதுசாந்தி செய்வது, பூ முடிக்கிறது, விஷ்ணு பலி, நாமகரணம் இதெல்லாம் பண்ணலாம். விவாகம் பண்ணலாம். அன்னப்பிராசனம், சாப்பாடு ஊட்டுறது குழந்தைகளுக்கு, காது குத்துறது, விஷ்ணு ஸ்தலத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறது, கிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, ஹோமசாந்திகள் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம், பயிர் தொழில், கடன் தீர்க்கிறது எல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப நல்லா பண்ணலாம். இன்றைய யோகத்தின் பேர் பரிகம்னு யோகத்து பேர். பரிகம்னா டிபேட், விவாதம் செய்வது, யுத்த காரியங்கள் செய்வது, துஷ்ட காரியங்கள்லாம் செய்யலாம். அப்படி வச்சுக்கலாம். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறதுக்கு, நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கான இந்த விஷயம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். வணிஜீகரணம் அப்படிங்கிறது உலோக பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கான, தாது பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு நல்ல கரணமாக அமைகிறது. சிவலிங்கத்தை பார்ப்பது, சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வது, அதுக்கான எண்ணெய்களை வாங்கி கொடுப்பது, அதனுடைய காலங்களில் பிரதோஷ காலங்கள் சாயங்கால வேளையில் சிவனோடு ஐக்கியமாய் அபிஷேக பொருளோட மலர்களை தூவி அவரை வாழ்த்துவது அப்படின்றது சிவ வழிபாட்டினுடைய தன்மை. இன்றைக்கி சிவராத்திரி முக்கியமாக நல்ல விஷயங்களெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த சிவராத்திரி முன்னாடி வரைக்கும் நம்ம பனியில் எல்லோரும் வாடிட்டு இருப்பாங்க. அதனால் கம்பளி, போர்வை இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த பனி தாக்கங்கள் அவர்கிட்ட நீங்குவதற்கான உபகாரங்களை செய்வதனாலே சிவனின் அருளை பெறலாம் அப்படிங்கிறது புரிந்து கொள்வோம். இப்படி நல்ல பல காரியங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற முன்னோர்களுக்கு நன்றியை கூறி தொடர்ந்து நாம் காண இருப்பது ராசிகளுக்கான பலன்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்களின் ராசிக்குள்ளே வரக்கூடிய எஃபெக்ட்டுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த சந்திரனுடைய மூமெண்ட். சந்திரன் மூமெண்ட் எப்படி இருக்குன்னாக்க, திருவோண நட்சத்திரத்தில் வந்துட்டார். உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். ஸோ தொழிலில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எஃபெக்டை இன்றைக்கி சந்திரன் கொடுக்குறார். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 11ஆவது இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துல இருக்கக்கூடியது சனி பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிற, அங்கேயே சந்தோஷத்தை கொடுப்பாங்க. பணம் வரும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பார் பணம் வரத்துக்காக. ஆனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் கொஞ்சம் உடல் நோய் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சுக்கிரன் கொஞ்சம் நல்லபடியாக சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான தனம் கொடுக்கக்கூடிய குருவானவர் பொருள் வரவை கொண்டு வந்து தருவார். செவ்வாயானவர் அவரும் தனக்கு கொடுப்பதாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன். இப்படி தனம் வருவதற்கான அத்தனை எவிடன்ஸும் இங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளை சட்டை போட்டுக்கணும், 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சூட்சமம். இதை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, நமக்கு சில வேளைகளிலே நாம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ண வேண்டிய மனசு தோணும். அப்படி தோணும்போது அதுக்கான டைம் டிலே அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் தாமதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட தாமதங்களை ஏற்படுத்துவதனாலே சில நேரத்தில் சஞ்சலங்களும் வரும். இந்த சஞ்சலங்களையும் தாமதங்களையும் ஏற்படுத்துவதாகத்தான் அமைகிறது 9ஆம் இடமான சந்திரன் நுழைந்திருக்கிற திருவோண நட்சத்திரம். அதனால் கொஞ்சம் எல்லா காரியமும் கொஞ்சம் டிலேயாக நடக்கும், மெதுவாக நடக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் உள்ளரே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இனம் புரியாத பயத்தையும் கொஞ்சம் பொருட்சேதத்தையும் ஒரு செலவு பண்ண வச்சுருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயன் நல்லா இருக்கான்னா அவரும் கொஞ்சம் டிப்ரெஷன் மூடில் கொண்டு வச்சுருவார். நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் மாற்றங்களை எல்லாம் கொடுத்து வைத்து விட.
அவங்ககிட்ட இருந்து பார்க்குறேன் சார், எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமானோ 5ஆம் இடமாவது நல்லா இருக்கா, சுகமான நல்லா இருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சரியாக இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு 11வது இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 11வது இடத்தில் இருக்கிற புதன், இவங்க 2 பேரும் நல்லது செய்ய போகிறார்கள். அதனால் சுக்கிரனையும் புதனையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே சிவராத்திரியினாலே சிவனை மனதிலே நினைத்து எல்லா தோஷங்களும் போய்விடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதனால் எவ்வளோ தூரம் சிவ வழிபாட்டில் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அனுகூலமாக செய்வதற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போது அவரை முன்னிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான ப்ரேயர்ஸும் வில் கெட் லிசன்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்போது நமக்கு நல்லது நடக்கும்னா இந்த நாளில் சிவ வழிபாடை அப்படி பிடிச்சிக்கோங்க. சிவன் காலை பற்றி எப்படி மார்க்கண்டேயன் பற்றினா திருக்கடையூரில் யமபயம் நீங்கியதுன்னு பார்க்குறோங்களே, அந்த மாதிரி யமபயம் நீக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு நடக்கக்கூடியது. அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அந்த வேலையை செய்யும்போது நமக்கு அத்தனை விதமான பலங்களையும் கொடுக்க சிவன் ரெடியாக இருக்கனால 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சிவப்பு என்ற நிறத்தையும் நாம் யூஸ் பண்ணும்போது நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் 11க்கு அதிபதி என்பதை மறக்க வேண்டாம். லாபத்தை கொடுக்கக்கூடியவர்தான் அமர்ந்திருக்கிறார். அவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவதாக இருந்தாலும் உங்கள் புத்திக்குள்ளே பூந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அதிலும் நேற்று உங்களுக்கு ராசிக்குள்ளே சந்திராஷ்டமம் இருந்தது. இப்போ சந்திராஷ்டமம் கொஞ்சம் வெளியே புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தாண்டும் போது வரைக்கும் இருக்கும். அப்புறம் கடகராசிக்குள்ளே போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆஃபில் கொஞ்சம் சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போய்டும்னு பார்க்குறோம். அதனால் காலையில் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே இருக்கும். இதுதான் இன்றைக்கி சினாரியோ. இன்றைக்கி எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய எஃபெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடமாக இல்லை இருந்தாலும் புதன் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். எதனா இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான மூமெண்ட்லாம் கொடுக்கலாம். 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எப்பவும் கொஞ்சம் மனசில் தேவையில்லாத பயத்தை கொண்டு வந்து இருக்கும். அதனால் வரக்கூடிய காரிய நாசங்கள்னு சனியும் சேர்ந்து செய்வார். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நாசத்தை செய்தாலும் ரொம்ப பெரிய எஃபெக்டை கொடுக்காம ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுருவார் உங்களை. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதனால் ஒரு நல்லது ஒரு ஸ்திதியை கொடுத்து விடுவார். திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற போதே விஷ்ணுவுடைய நட்சத்திரம். அதனால் உங்கள் ராசிநாதன் புதன். அதனால் விஷ்ணுவுடைய தன்மையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். இன்றைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறனால சிவனை வழிபடுவது ரொம்ப உசந்தமான விஷயமாக இருக்குது. சிவன் உங்களுக்கு கண் கண்ட தெய்வமாக அப்படியே உங்கள் பெனிஃபிட் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் அத்தனை விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இன்றைக்கி புதன்கிழமை புதனை வணங்குவது அப்படிங்கிறது விஷ்ணு பற்றி நம்ம பார்த்தோம். நாள் வரம் நட்சத்திரத்தை பார்க்கும்போது அப்படி நாளின் அடிப்படையிலும் சிவனை வழிபடுவதும் சிவன் வேறு விஷ்ணு வேறு இல்லைன்றாங்க. அதனால் அரிசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் மண்ணு அப்படின்வாங்க. அதனால் சிவனை வழிபாட்டு செய்து புதனின் பெனிஃபிட்டையும் பெறுவோம். 5 என்ற எண்ணும் பச்சை வண்ணமும் இன்றைக்கு கலராக வைத்துக் கொள்ளும்போது நல்ல ஒரு வாய்ப்பை கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய், 11இல் இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது, இவர்கள் 3 பேரிலே கேது உங்களுக்கு தனத்தை கொடுப்பதாகவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுடைய தனத்தை குறைப்பதாகவும், உங்களுடைய ராசியின் 11ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஏன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே உச்சமாவதுன்னு ஒரு குறை உண்டு, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதாகவும் அமைகிறது. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான சூரியன் சனி மற்ற சேர்க்கைகள்
உங்களுக்கு கொஞ்சம் வியாதி அப்படிங்கிற விஷயத்தையும் பயம் என்ற விஷயத்தையும் கொஞ்சம் மனசில் கொடுத்துட்டே இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், 9ல் கொடுக்கக்கூடிய புதன், அவ்வளோ விதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற புதன். இப்படி இவங்க 2 பேர் சேர்க்கை இருக்கும்போது திருவோண நட்சத்திரம் என்ற சம எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு 7ஆம் பாவத்தில் அமரக்கூடிய திருவோண நட்சத்திரம் சந்திரனுக்கு நல்லது. அவர் சுகத்தை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அமைதியாக இருக்கலாம், எந்த விதமான பெரிய கஷ்டங்களும் இல்லை. நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் மைண்டில் போயிடும். எதை செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், கொஞ்சம் தீர்மானம் செய்யலாம், ஆனால் யோசித்து செய்யலாம் அப்படின்னு தோணும். யோசிக்க செய்ய 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 காசு வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி காசு மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்களுக்கான ப்ரையாரிட்டி, நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுக்கான வழிகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. நீங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா கடன் அழிவது, உங்கள் வீடு வாங்கிறது, குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ப்பது, இப்படி நிறைய புது புது விஷயங்கள் ஐடியாஸ்லாம் போடலாம். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்கள் வியாபாரத்தை எப்படி பெருக்குவது, புதுசாக எப்படி இன்ட்ரூவ் பண்ணி ஐடியா கொண்டு வருவது, எப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி ஆலோசனை பெற்று நல்லது ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. அதனால் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். சிவராத்திரினால் சிவனை போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. சிவன் தான் இந்த சந்திரனை தூக்கி தலையில் வைத்துக்கிறாரு. தலையில் வச்சு கொண்டாடுறவர் என்ன சொல்கிறோம் இல்லையா, அப்படி தலையில் வச்சு கொண்டாடுறாரு. அதனால் நம்ம சிவனை போய் பார்க்கலன்னா எப்படி? அதனால் ராத்திரி அவரோட விரதம் இருந்து அவரை பார்த்து அத்தனை காலத்தில் பூஜைகளிலும் கலந்து கொண்டால் அவனுடைய ஆசையினாலே பலவிதமான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார் சனி என்ற கூட்டாளியுடன். ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. அலைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் சோர்வையும் கொடுக்கும். ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது சனீஸ்வர பகவான். அதனால் கொஞ்சம் கலக்கமும் உண்டு, ஏதானு பண்ணிடுமோன்னு பயம் இருக்கும். இந்த சீனரியில் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரனானோ திருவோணம் என்ற தன்னுடைய சுயசாரத்திலே ஏறி நிற்கிறார். அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். ஸோ எந்த வித கலக்கம் வந்தாலும் நான் மகிழ்ந்து வருவேன் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் கொஞ்சம் உடல் சுகத்தையும் பிரியத்தையும் கொடுப்பார். கொஞ்சம் நல்ல வைப்பை க்ரியேட் பண்ணி கொடுப்பார். வீட்டில் கொஞ்சம் ஐக்கியமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். புதனானவர் அவர் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கிளேசத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் அவர் அமர்ந்திருக்கிற இடமும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்வேன். லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் இடம். 10ல் குரு அமர்ந்திருந்தாலே இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார். ஸோ எங்கன்னா மாறணும், பிரயாணம் போகணும், இதெல்லாம் நல்லதாக நடக்கும். ஸோ 10ல் குரு ரொம்ப நல்லதுன்னு வச்சுட்டோம்னா உங்களுக்கு எங்கே இடமாற்றம் கேட்டிங்களோ போகலாம். பக்கத்தில் எதனா கோயில் குளங்களுக்கும் போகலாம். ஸ்தல இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயினால் தன லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவர் 2ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரு. அதனால் பைசா எப்படியான உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஸ்பெஷலி சுக்கிரன் மூலியமாக வரக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எப்படியான ஒரு இடத்துலேருந்து எதிர்மறை ஆற்றலில் இருக்கக்கூடிய ஆற்றல்களும் உங்கள்கிட்ட வந்து காசு கொடுப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்களான்னு தெரிலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு இருக்குது. சூரியனுக்கு ரொம்ப பிடித்தது யாரை பிடிக்கும்னாக்க சந்திரனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சூரியன் உச்சப்படக்கூடிய இடமானது மேஷராசி. அப்போ சூரியனுடைய கான்செப்டில் பார்க்கும்போது சிவன் அருள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு சந்திரன் எப்படி பிரதிபிம்பமாக அமைகிறதோ அதே மாதிரி சிவனுக்கு பிரதிபிம்பமாக அமைகிறது சூரியனாக அமைகிறது. இதனால் சிம்மராசிக்காரர்களால் நீங்கள் சூரியனை எப்படி வர்ஷிப் பண்ணுறோமோ அதே வர்ஷிப்பை சிவனிடம் பண்ணும்போது அடிமுடி காணாத அண்ணாமலையோன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறார் திருவண்ணாமலையில். அந்த அடியை தேடக்கூடிய நாளாக இந்த நாளில் சிவராத்திரி வழிபாடு செய்வது ரொம்ப
பவர்ஃபுல்லான பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய அத்தனை விதமான கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இந்த டேவை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே கேது பகவான் அமர்ந்திருக்க, உங்கள் ராசியின் 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தோட 9ல் குரு அப்படின்னா ஓடி போனவனுக்கு 9 குருன்னுவோம். அப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளர். உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் மகர ராசி. அந்த ராசிக்குள்ளரே திருவோணம் என்ற நட்சத்திரக்காரத்து மேலே சந்திரன் அமர்கிறார். சுகஸ்தானத்திலே மனோகாரகன் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிக்கு 11வது அதிபதி அவர். அதனால் ஏதானும் ஜெயம் வெற்றி அப்படின்னு பற்றி யோசிச்சிங்கன்னா அது கொஞ்சம் மட்டுப்பட்டு அதனுடைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் வியாதியில் படுத்திருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சிக்காக இருக்காங்க, நான் அவங்களை போய் பார்த்துவாங்க. அவங்க நீங்கள் பார்த்த எஃபெக்டில் அவங்க பெனிஃபிட் ஆகிடுவாங்க, நல்லா வருவாங்க. உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் இதே எஃபர்ட் தான் கொடுக்க போகிறாங்க. நெகட்டிவ் எஃபர்ட் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கு நாளிலே கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய புதனுடைய அருள் இருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சுக்கிரன் அருள் ரிவர்ஸில் வியாதியாக வந்து நிற்கிறது. அதனால் ஒருத்தர் கொடுக்க இன்னொருத்தர் பிடிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சுன்னு இருக்கும். ஈக்குவல் எவிடன்சஸ் இருக்கும். ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி கம்மி. அதனால் இன்றைக்கி மிடில் ஆவரேஜ் டே அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி டே தான் இன்றைக்கி. கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டாலே போதும். மற்றபடி ரொம்ப பெருசாக எக்ஸ்ட்ராவேஜன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம மாற்றிக்கணுன்னா சிவராத்திரியை பேஸ் பண்ணி சிவனுக்கு விரதம் இருந்து சிவனை வழிபடும் போது சிவன் அருளாலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த நாள் இனிய நாளாய் மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது விருச்சிகம், தனுசு, மகரம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 4ஆம் இடம்னு வந்துடும். 4ஆம் இடத்துல சந்திரன் பயணிப்பது அவ்வளோ நல்லதாக அமையாது. அப்போ 4வது இடத்துல சந்திரன் பயன்படுத்தும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அச்சம் கொண்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதான சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை இதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது. உங்கள் ராசியை பார்க்கும்போது ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் அவ்வளோ நல்லதை கொடுக்க போவதில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதி அவரும் பெருசாக நல்லது செய்ய போகிறதில்ல. அப்போ யார் தாங்க எனக்கு நல்லது செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியின் 12ஆம் அதிபதியான புதன் அமர்ந்திருக்கிற 6ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம். அதனால் புதன் நல்ல வேலை செய்வார். புதனை பிடித்து கொண்டு தான் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இன்றைய தினம் புதன்கிழமை ஆனதுனாலே ஈவந்தோ இன்றைக்கி சிவராத்திரி ஆனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, பச்சை உடுத்துவது, பச்சை காய்கறியெல்லாம் வாங்கி அங்கே சமையலுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இன்றைக்கு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துவது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக காட்டிவிடும். பக்கத்தில் எதனா ப்ளே கிரவுண்ட் இருந்தானா அவங்களுக்கு எதனா அந்த விளையாட்டு பொருட்கள் எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பரிகாரமாக அமைந்து மற்ற எல்லா கிரகங்களும் அவ்வளோ உங்களை கைவிட்டாலும் இந்த புத கிரகம் உங்களை தூக்கிவிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நீங்கள் நல்ல ஒரு அத்லட்டிக்கோ இல்லை ஒரு பிளேயரோ ஏதோ ஒரு கேம் விளையாடக்கூடியதான் காலையில் எழுந்து கொஞ்சம் விளையாடி விட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேயில்
நல்லது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய மகர ராசிக்குள்ளே திருவோணம் என்ற நட்சத்திரத்தின் கீழே தான் சந்திரன் அமையப் போகிறார். இந்த 3 அப்படின்னாலே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். லாபத்தை கொடுப்பது மட்டுமில்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய மூமெண்ட் கொடுக்கும். மற்ற எல்லாரும் கொடுப்பாங்களான்னா மற்ற எல்லோரும் கொஞ்சம் விரோதத்தையும் சண்டையும் கொஞ்சம் கிளேசத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறார்கள். எக்ஸப்ட் குரு, அவர் நேராக அமைஞ்சு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் 12ஆம் அதிபதியாக உட்கார்ந்திருக்கக்கூடியவர் 5ல் அமர்ந்திருக்கிறது விசேஷம். 5ல் பரிவர்த்தனை கொண்டு அமர்ந்திருக்கிற இடம் ரொம்ப விசேஷமான இடம். அதனாலே சுக்கிரனால் வரக்கூடிய பெனிஃபிட்டும் உங்களுக்கு உண்டு. அப்போது உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா செவ்வாய் அமர்ந்திருப்பது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் பயத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி விடுவார். அப்போது ரொம்ப ட்ரிக்கியாக பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்னா குரு சுக்கிரன் வழிபாடு நார்மலாக சிவன் பக்கம் இருக்கும் நார்மல். அதனால் இன்றைக்கி சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயமாக மனதில் கொள்ளுங்கள். சிவராத்திரி வழிபாடு உங்களை வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மையை கொடுக்க போகிறது. இன்றைக்கி முடிந்த வரைக்கும் நல்லெண்ணெயை வாங்கிட்டு போய் கொடுங்க. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, நந்திக்கு அபிஷேகம் பண்ணுற போதெல்லாம் உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை கொண்டு போய் அவங்க கோயிலில் கொடுத்துட்டு முடிந்தவரை அத்தனை கால அபிஷேகம் 3 கால அபிஷேகத்திலும் உட்காந்து பார்க்க முடிஞ்சால் உட்காந்து பாருங்கள். சுவாமியை உட்காந்து சிவராத்திரியை அனுபவித்து பார்த்து விட்டு வந்தாலே போதும். தெரிந்தோ தெரியாமலோ வில்வ இலையை லிங்கத்துக்கு போட்ட ஒரு குரங்கானது முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சக்கரவர்த்தியாய் மாறிய நாள் இந்த சிவராத்திரி நாள். அதனாலே உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய இந்த உபகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாளை மாற்றிவிடும் என்பதை மனதிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன், கஷ்டங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஒரே தெய்வம் சிவன். அவர் செய்து விட்டார்னா உங்களுக்கு அப்புறம் கஷ்டமே கிடையாது. கன்ஃபார்மாக உங்களை நல்ல ஸ்திதிகளை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அதனால் ஒரு நாளை இந்த நாளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமில்லாத சந்தோஷமான நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் என்ற மகர ராசியின் கட்டத்திலே சந்திரன் போவதனால் வரக்கூடிய தன விரயத்திற்கு கொஞ்சம் பயப்பட வேண்டும். ஸோ கொஞ்சம் செலவு வைப்பார்னு அர்த்தம். ஏற்கனவே செலவாகிட்டு இருக்குதுங்க, இதில் நீங்கள் புதுசாக வேறு சொல்லணுமா அப்படின்னீங்கன்னா இல்லைங்க. ஏற்கனவே கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று சூரியன் நல்ல இடத்துல உட்காந்துருக்கார், 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடம். அடுத்தது சனீஸ்வர பகவான், அவரும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார். 2 பேருமே நல்லதான் செய்ய போகிறார், கவலையே படாதீங்க. 3ஆம் இடம் அவ்வளோ கெட்ட இடம் இல்லை, நல்ல இடம். முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய எல்லா விதமான விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவ் இடம் தான் 3ஆம் இடம். அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. 4வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது 4னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தாயார் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தாயார் ரிலேட்டடான ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க போவாங்க, அப்படி கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கும். புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியாதவங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் அது ரிலேட்டடாக பக்தி மார்க்கமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் விரோதத்தை கொடுக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் சச்சரவுகள்லாம் இருக்கும். எல்லாம் நைட்டாக இருந்ததுன்னா நமக்கு நம்மளை பிடிக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான மாற்றங்கள் இருக்கும். கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவானவர் அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது செலவுகளை கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுருவார். அப்போ உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் யார் அப்படின்னாக்க செவ்வாய் பயத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லியது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுவார், அவரும் கொஞ்சம் துயரத்தை கொடுப்பார். அப்போது உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது யார்? டெஃபினட்டாக சூரியன், 2வது சனி. இவன் 2 பேரும் உங்களுக்கு நல்லதாக வச்சுக்க போகிறாங்க. அப்போ 2, 8 என்ற ஒரு காம்பினேஷனில் நீங்கள் இன்றைக்கி நல்ல அதிர்ஷ்ட எண்களை அமைத்து கொண்டாலும்
சிகப்பு மற்றும் நீலம் இந்த கலரில் உங்களுடைய துணிகளை அமைத்து கொள்ளாலும் நல்ல விதமான ரிசல்ட் கிடைக்கும். போர்க்களத்திலே போர் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் சிவன் வழிபாடை செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட நேரத்திலும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக அமைவதனாலும் இந்த சிவராத்திரி என்பதனாலும் மனதில் இருக்கும் போராட்டங்களை எல்லாம் நம்ம விடணும் என்ற எண்ணத்திலே சிவராத்திரியை வழங்கும்போது சிவனின் அருளாலே அனைத்து விதமான பாபங்களும் தொலைந்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். அதனாலே இன்றைய நாளை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணினீங்கன்னா த பெஸ்ட் பெனிஃபிட் யூ வில் ரிப்பீட் ஃப்ரம் த டே. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி உங்கள் ராசிநாதன் இந்த நேரத்திலே உங்கள் ராசியின் உள்ளேயே திருவோண நட்சத்திரத்திலே தன்னுடைய சாரத்திலே சுயசாரத்திலேயே ஏறிக்கொண்டு நிற்கக்கூடிய சந்திரனாக அமைக்கப் போகிறார். எப்பயுமே ராசிநாதனாக அவர்கிட்ட அமையும் போது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு உண்டு. 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியனும் அவ்வளவு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான உங்களுடைய தனகாரகனானவர் தனஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே அமைக்கும் போது அவரும் உங்கள் தனகாரகன் வேலையை கெடுத்து விடுவார். அதனால் அவராலையும் கொஞ்சம் பெனிஃபிட் இல்லை. அதனால் கொஞ்சம் மனசு கிளேசமான சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு ஆறுதல் தரக்கூடியவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌக்கியமாக இருக்கக்கூடிய என்னை வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கக்கூடியவர் யாருங்கன்னா சுக்கிரன். இவர் அங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அவருக்கு ரொம்ப நல்ல இடம். அதனால் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள்லாம் நல்லா கிடைக்கும். எங்கே போனால் கொஞ்சம் ரிசப்டிவாக இருப்பாங்க, எல்லோரும் கொஞ்சம் வருவாங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குருவும் அமர்ந்திருக்கிறார். அந்த குருவும் நல்ல உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறார். இப்போ 2 குருக்களும் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, நல்லதை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வழிபட வேண்டியதே குருவை தான். குருவை வழிபடணும் மனசில் வந்த உடனே நமக்கு வரும். நார்மலாக என்ன சொல்லுவோம், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் மனசில் வந்துடும். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தின் முதல் தெய்வம் எதுன்னா சிவஸ்வரூபம். அந்த சிவஸ்வரூபத்துக்கான டே தான் இன்றைக்கி சிவராத்திரி. அதனால் சிவராத்திரியின் போது சிவனை வழிபடுவது ரொம்ப உசிதமான விஷயம். அதிலும் நீங்கள் போய் நல்ல பூஜைக்கான பொருட்களை வாங்கி கொண்டு போய் எஸ்பெஷலி நல்லெண்ணெய், பூக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்துட்டு நல்ல அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நந்தி அபிஷேகம் பண்ணி நான் பார்த்துட்டு அதே மாதிரி சிவனை அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு 3 காலமாக அவரோடு அமர்ந்து விட்டு அவருடைய அப்படியே வைபை க்ரியேட் பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரனானவர் மகிழ்ந்து உங்களுக்கு அத்தனை விதமான ஐஸ்வர்யங்கள் கொடுவார். ஏன்னா சனி ஈஸ்வரன் அவர். அதனால் அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களையும் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவார். அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 6ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பரை நிறைய யூஸ் பண்ணுங்கள். முடிந்தவரை வெளிர் சிகப்பு அப்படிங்கிற நம்பரையோ இல்லை வெண்பட்டு அப்படிங்கிறதையோ வெள்ளை நிறம் அப்படிங்கிற கலரையோ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே சூரியனையும் சனியும் சேர்த்து அமர்த்தி கொண்டு உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன் மற்றும் ராகுவை சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதியை பரிவர்த்தனை யோகத்திலே 4ஆம் இடத்திலே அமர்த்தி 5ஆம் இடத்திலே 3ஆம் அதிபதியை செவ்வாயை அமர்த்தி கொண்டு உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கன்னியா ராசி என்ற இடத்திலே கேதுவை அமர்த்தி கொண்டு இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியின் 12ஆம் இடம் என்ற இடத்திலே மகர ராசிக்குள்ளரே திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனான பிரவேசித்து காலையிலே அந்த தனம் ஆனது கெடும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. பண விரயமாகிறதுக்கான அத்தனை ப்ராபபிலிட்டி இன்றைக்கி கொடுத்துட்டேன். இப்போ இதனால் பணம் விரயமாகுமா? ஆமாம், பணம் விரயமாகும். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் மற்றும் சனி உங்கள் புத்தியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் பண விரயமும் அடிஷ்னலாக வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் மனசை கொஞ்சம் கிளேசப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய எண்ணமாகவும், சுக்கிரனானவர் அதுவும் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவராகவும், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினாலே வரக்கூடிய ஸ்நேக விரோதம்னு சொல்லுவோம், சண்டை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்து விடுத்திருக்கனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக காலத்தை நடத்தினால் லக்ஷ்மி கடாட்சம்னு சொன்னேன். 2ஆம் இடம் சுக்கிரன் உட்கார்ந்துருக்குது. அந்த லக்ஷ்மியை
நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா புரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே தான் இந்த லக்ஷ்மி கடாட்சமான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். குருவுடைய வீட்டில் குருவுடைய ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பனாலே உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா நேராக அங்கே சுவாமி சிவன் கோயிலுக்கு போங்க. காளை மாடுங்கிற நந்தி அதுக்கான அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி அந்த கோயிலில் இருக்க கோசாலையிலே இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் தீவனத்தை வாங்கி கொடுங்கள். இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா சிவன் மகிழ்வார். ஏன்னா அவர் ரிஷபத்தில் தான் அமரப்போகிறார். ரிஷபத்தை அவருடைய வாகனம், அவர் வாகனத்தை யாரெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கணுன்னு இருக்கா. உங்களுக்கு ரிவர்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதற்கான ஒரு வழி உண்டுன்னா எல்லா தோஷத்தையும் நோக்கக்கூடியவர் பிரதோஷகாரர். அவர்பட்ட பிரதோஷகாரர் தான் இந்த சிவன். அவருக்கான சிவராத்திரி அன்று இதை செய்து விட்டோமானால், அபிஷேக பிரியனான அவருக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டோமானால் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே நடத்தி கொடுத்து விடுவார். அதனால் நல்ல ஒரு காலம் கிடைத்திருக்கிறது என்று அழகாக சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே சுக்கிரனும் புதனும் ராகுவும் சேர்ந்திருக்க, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க, பரிவர்த்தனை யோகத்துடன் அமர்ந்த இந்த காலத்திலே உங்களுடைய ராசியின் 11ஆவது இடத்திலே மகர ராசிக்குள்ளே திருவோண நட்சத்திரத்தினுடைய சாரத்திலே ஏறி நிற்கிறார் சந்திரன். இந்த 11ஆவது இடம்னாலே காரிய வெற்றி. உங்களுக்கு எல்லா காரியமும் எனக்கு ஜெயம் அப்படின்னே சொல்லிடலாம். இவ்வளோ நாள் ரொம்ப டல்லாக இருந்தேன் சார், டல்லெல்லாம் போயிடுச்சு சார்னு சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி லைனப் பண்ணிக்கிடுங்க. அடுத்தடுத்த ஒன்று காரியம் இதெல்லாம் பண்ணணும். டக்கு பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிரன் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு தனத்தை கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கார். அதே மாதிரி சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு புதனும் அமைந்திருக்கிறார். அதனால் சின்ன பிரயாணங்கள்லாம் வரும். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. கொஞ்சம் மறதியும் வரும். அதனால் போகும்போது எதனா பொருளை தொலைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பொருளை தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் தான் காஷன். மற்றபடி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறைய இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்கும். அடுத்தடுத்து மூமெண்ட் கொடுக்கும். 3ஆம் இடத்துல அமர்ந்து விட்ட உங்கள் ராசிநாதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. அதை பற்றி பொருட்படுத்தாதீர்கள். ஏதாவது எப்படின்னா நம்ம மலை ஏறும்போது கால் வலிக்காது, மலை இறங்கி வந்ததும் கால் வலிக்கும். அது மாதிரி தான் இன்றைய நாள் முடித்த பிறகு அந்த கால் வலி பார்த்துக்கலாம். முதல்ல நல்ல காரியம் நடக்கிறதில்ல, அதை முதல்ல முடிப்போம் அப்படின்னு கடன்னு இன்றைக்கி லைனப் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனானவர் தின விரயத்தை கொடுப்பார். ஆனால் கொஞ்சம் அப்பா சைடில் கொஞ்சம் செலவு உண்டு, கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. 12இல் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு வியாதி செலவு அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பணம் வந்த பிறகு தான் செலவாக போகுது. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. லாப நோக்கிலே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் நடக்கணும், இவங்ககிட்ட போனால் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம்லாம் வந்தால் இன்றைக்கி நடக்கும்னு மைண்டில் வச்சுட்டு போங்க. எல்லாம் கடை நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உபாயம் என்னென்னாக்க, உங்களுடைய மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி என்ன அப்படின்னாக்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஆயிருக்கு. உங்களுக்கு முக்கியமான விஷயம் கடல் அப்படின்னு நீர் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு ராசியில் இருக்கிறதுனால அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாள் அப்படிங்கிறவர் எப்படி கடகராசியில் எப்படி உச்சமாக இருக்கிறாரோ அது மாதிரி மீனராசிக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான். அவர்கிட்ட போங்க. இன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப உசிதமான நாள் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் சனி ஈஸ்வரனாக மாறின அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கே ஈஸ்வர பட்டம் கொடுத்தார் இல்லையா? அப்படின்னா இன்றைக்கி சிவராத்திரி இன்றைக்கி நீங்கள் போய் சுவாமி வழிபடும் போது உங்களுக்கு நல்ல பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கிடைக்கணும்ல. வரக்கூடிய காலங்களில் நம்ம சொல்லுவோம், ஐயோ சனி உள்ளே வந்துட்டுருக்கார், 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த பயம் எல்லாத்தையும் நீக்கணும்னா த டே ஃபார் யூ. நீங்கள் போய் பண்ண வேண்டியது அவசியம் சிவராத்திரியும் போது அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவனோடு ஐக்கியமாகி வேறு எந்த வேலையும் புதுசாக எதுவும் செய்யலை, நான் இவரோடு இருப்பேன்னா உங்களை 7.5 சனிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல சம்முன்னு வெளியில் வந்துடலாம். அவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகிறது. கேபிட்டலைஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். வாழ்க வளத்துடன்.